மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே. அத்தியாயம் 17. ஞானாம்பிகை தவிப்போடு தன் மகனை பார்த்து கொண்டிருந்தார். சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த பிரபு தீக்ஷிகாவை பார்த்தான். இப்போதும் அவள் அவனை பார்க்கவே இல்லை. பின் சுந்தரத்தை பார்த்து கூறினான், சரியா 10 வருஷமாச்சு இவளை பார்த்து. ஆனால் எனக்கு இப்போ பார்க்குறப்போ அத்தனை வருஷம் கழித்து பார்க்குற மாதிரியே இல்லை. அந்த அளவுக்கு என் நினைவிலேயே இருந்தா. இனி கூடவே இருக்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவள் சந்தோஷமாக இருக்கணுமேன்னு தினம் தினம் யோசிச்சிருக்கேன். இனி அவளை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு. அன்னைக்கு அவளை மறுத்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வயசு, 2 பேரோட உறவு, காதல், கல்யாணத்தில் எனக்கு இல்லாத விருப்பம், இப்படி நிறைய காரணங்கள் சொல்லலாம். இப்போ அப்படி இல்லை. இது பெரியவங்க பார்த்து எடுக்கிற முடிவு. தீக்ஷிக்கு சம்மதம்னா நீங்கள் கல்யாண வேலையை ஆரம்பிங்க. அவன் கூறியதை கேட்ட ஞானாம்பிகை சந்தோஷமாக புன்னகைக்கோ, சுந்தரமோ மனதிற்குள் ஆனந்த கூத்தாடினார். சந்தோஷமாக விடை பெற்று கொண்டு மூவரும் கிளம்பிவிட்டனர். விஷயம் கேள்விப்பட்டு பரசுராமும் சாமுண்டியும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். தீக்ஷிகாவை அருகில் அழைத்து அமர வைத்து நெட்டி முறித்து கொஞ்சினார்கள் இருவரும். சீக்கிரம் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடு சுந்தரம் என்றார் பரசுராம். கல்யாணி ஏதோ யோசனையில் இருந்தார். என்ன ஆச்சு அத்தை என்றாள் வனிதா. இல்லடி, இவ தான் பிடிக்கலன்னு சொன்னாலே, இப்போ எப்படி ஒத்துக்கிட்டா? சின்ன மாமா ஏதாச்சும் பேசி ஒத்துக்க வச்சிருப்பார் அத்தை என்றாள் மீனாட்சி. ஆனா பையனை பார்க்காமலேயே எப்படி பிடிக்கலன்னு சொன்னா? இப்போ உப்பிலியப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களே, ஒருவேளை மாப்பிள்ளைய பார்த்து பேசியிருப்பாங்களோ? எப்படியோ அத்தை, அவ இந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடணும்னு தானே நினைச்சிங்க. அப்புறம் என்ன? அதுவும் சரிதான். கல்யாணி சொல்லி கொண்டிருக்கும் போதே வெளியில் ஹாலில் குபேரனும் குமரனும் பேசும் குரல் கேட்டது. சித்தப்பா, கவலையே படாதீங்க, கல்யாணத்தை கிராண்டா பண்ணி ஜமாச்சிடலாம். அவங்க வசதியானவங்கன்னு சொன்னீங்களே, அதுக்கேற்ற மாதிரி பண்ணாதானே நல்லா இருக்கும். பிஆர் வீட்டு கல்யாணம்னா மட்டும் சும்மாவா என்ன? வனிதாவும் மீனாட்சியும் கல்யாணியை கிண்டலாக பார்க்க அவரோ தலையில் அடித்து கொண்டார். அறைக்குள் அமர்ந்திருந்த தீக்ஷிகாவிடம் வந்தார் சுந்தரம். என்னப்பா, உனக்கு ஓகே தானே? எத்தனை தடவைப்பா கேட்பீங்க? இருந்தாலும் உன் முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு, அதனால தான் திரும்ப திரும்ப கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சார் என் மேலே கோபத்தில் இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சப்போ ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குதுப்பா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஆனால் இன்னொரு விஷயத்துலையும் நான் ஹாப்பிப்பா. என்னடா? உங்களுக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட்டுன்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் சாரை பிடிச்சிருக்கு இல்லை என்றாள் சிரித்து கொண்டே. அவள் கன்னம் தட்டி அவரும் சிரித்தார். அதெல்லாம் சரிதான். இன்னும் என்ன சாரு மோருன்னு? ஒழுங்கா அவருன்னு சொல்லு. இல்லை, இந்த காலத்து பிள்ளைங்க தான் பேரை சொல்கிறாங்களே, அப்படி சொல்லு என்றார் தாட்சாயணி. இரு தாட்சா, சும்மா அவளை ஏதாச்சும் சொல்லாத. அவளே மெல்ல மாற்றிக்குவா. அது சரி, உடனே வந்துடுவீங்களே. இங்கே பாருடி, கல்யாணத்துக்கு முன்னாடியே பழகிக்கிட்டாதான் நல்லது. இல்லைன்னா கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. முதல்ல உங்கள் பெரியம்மாவுக்கு. உன் பெரியப்பாவையும் அண்ணனுங்களையும் கூட ஒரு விதத்தில் சமாளிக்கலாம். உன் பெரியம்மாவை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். ஏற்கனவே நீ எப்படி திடீர்னு ஒத்துக்கிட்டேன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. உங்கள் அப்பா பேசாமல் இருந்ததுனால சரின்னு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி வச்சிருக்கேன். புரிஞ்சுதா? சரிம்மா சரிம்மா, அவர் கன்னம் கிள்ளி கொஞ்சியவாறே கூறினாள் தீக்ஷிகா. அவர்களும் சந்தோஷமாக சிரித்து கொண்டே சென்றனர். அவர்கள் சென்ற பின் யோசனையில் ஆழ்ந்தாள் தீக்ஷிகா. அவளுக்கு பிரபுவை ரொம்ப பிடிக்கும்தான். இருந்தாலும் ஏனோ அவன் முகம் பார்க்கவே தயக்கமாக இருந்தது. பேச்சை தவிர அவன் தோற்றத்தில் அவ்வளவு மாற்றம். ஏதோ வேறு ஒரு மனிதனைப் போல்தான் இருந்தான். ஆனால் கண்கள் மூடி அவனை பற்றி யோசிக்கையில் அவள் மனதிற்குள் அவளுடைய ராஜ்சாரின் பிம்பம்தான் தெரிந்தது. பல வருடங்களாக நினைவில் நிறுத்தி வைத்திருந்த உருவம் அல்லவா? அதைத்தான் எப்படி சரி செய்வது என்று தெரியவில்லை. அதே யோசனையோடு அவள் அமர்ந்திருக்க அவள் செல்போன் ஒலித்தது. எடுத்து பார்க்க அதில் பிரபுவின் எண்ணை கண்டாள். பல வருடங்களுக்கு முன்பே மனதில் பதிய வைத்து கொண்ட எண் அல்லவா? அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிடுமா என்ன? ஏதோ ஒரு தயக்கத்தில் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். அழைப்பை ஏற்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்த நொடியில் அழைப்பு முழுவதுமாக சென்று நின்றுவிட்டது. இப்போது என்ன செய்வது? அவரே மறுபடியும் அழைப்பாரா அல்லது நான் அழைக்க வேண்டுமா? அவள் சிந்தித்து கொண்டிருக்க அவளை கஷ்டப்படுத்தாமல் அவனை திரும்பவும் அழைத்தான்.
இப்பொழுது யோசிக்காமல் அழைப்பை ஏற்றாள். அடுத்த நொடி சித்தி என்ற குரல் கேட்டது. ஹே ஜித்து, நீதானா என்றாள் சந்தோஷமாக. ஹை, என் பேரு தெரியுமா சித்தி என்றான் அவன் ஆர்வமாக. ஓ, உன் பேரு தெரியும், நீ என்ன படிக்கிறன்னு தெரியும், உன் ஸ்கூல் பேரு கூட தெரியும். அப்படியா? யாரு சொன்னா சித்தி? பாட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர் சித்தி. ஆனா நான் ஜித்தேஷ்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? விஷுவா கூட இருந்திருக்கலாம் இல்ல? நீ ரொம்ப நல்லா படிப்ப, வெரி பிரில்லியன்ட் பாய்னு பாட்டி சொன்னாங்களே. நீ கேட்குற கேள்வியை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் சித்தி என்றான் இறங்கிய குரலில். பின்ன சித்தின்னு கூப்பிட்டா ஜித்து, அம்மானு கூப்பிட்டா தானே விஷு. இது கூட தெரியலையே உனக்கு? திகைத்து போய்விட்டான் ஜித்தேஷ். என்னடா சத்தத்தையே காணோம்? இல்லை சித்தி, நீங்கள் அவனை அம்மானு கூப்பிட அலோவ் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சேன். ஏன், உங்கள் சித்தப்பா அப்பான்னா நான் அம்மா தானே. அப்புறம் ஜித்து, எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் அப்பா அம்மானு தான் கூப்பிடணும். இப்போவே பழகிக்கோ என்றாள் கொஞ்சம் அதட்டலாக. ஓகே சித்தி என்றான் சந்தோஷமாக. ஆமா, விஷு எங்க? அவன் தூங்கும் மூஞ்சி சித்தி, 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவான். ஓ, அப்போ நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டு அவன்கிட்ட பேசுகிறேன். ஆனால் சித்தப்பா 9 o'clock தானே வீட்டுக்கு வருவார். பாட்டியோட நம்பர் என்கிட்ட இருக்கு, அவங்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுகிறேன். சில நொடிகள் அமைதியாக இருந்தான் ஜித்து. ஜித்து, என்ன ஆச்சு? லைனில் இருக்கியா? ஆ, இருக்கேன் சித்தி. ஏன் சைலண்ட் ஆகிட்ட? என்கிட்ட பேசணும்னா சித்தப்பா நம்பருக்கே கால் பண்ணுங்க. ஏன்? அது அது வந்து சித்தப்பா ஃபோன் என்கிட்ட கொடுப்பாரு. ஏன், பாட்டி கொடுக்க மாட்டாங்களா? சரி, அதை விடு. சித்தப்பா ஃபோனை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற? சும்மா ஃபோன் வச்சுக்கிட்டு நோண்டிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நான் சொல்கிறத தான் கேட்கணும், புரிஞ்சுதா? அச்சோ சித்தி, நான் ஃபோனில் விளையாட எல்லாம் மாட்டேன். சித்தப்பா ஃபோனில் நீங்கள் என்கிட்ட பேசினாதானே நீங்கள் பேசுகிறத சித்தப்பாவால் கேட்க முடியும். என்னது? திகைத்தாள் தீக்ஷிகா. டேய் என்று பிரபு அவனை அடக்கும் சத்தம் கேட்டது. அதை கேட்டவளுக்கு அடுத்த வார்த்தை வரவில்லை. சில நொடிகள் இரு பக்கமும் அமைதி நிலவியது. சித்தி, சித்தப்பா தான் அவர் ஃபோன் கொடுத்து உங்கள் நம்பரையும் கொடுத்து பேச சொன்னார். ஸ்பீக்கரில் போட சொல்லி நீங்கள் பேசுகிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. பிரபு அவனை தடுக்க தடுக்க கத்தி சொல்லிவிட்டு ஓடிவிட்டான் ஜித்தேஷ். ஆளை பாரு, உழக்கு மாதிரி இருந்துட்டு போட்டு கொடுத்துட்டான். பிரபு புலம்புவது அவளுக்கு கேட்க அவள் சத்தமில்லாமல் சிரித்து விட்டாள். ஏய் தீக்ஷி, என்ன திரும்பவும் சைலண்ட் ஆகிட்ட? என்கிட்ட பேச பிடிக்கலையா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை என்றாள் மெல்லிய குரலில். அப்பா, இப்போதான் என்கிட்ட பேச மனசு வந்துச்சா? நேரில் பார்த்தும் என்கிட்ட ஒரு வார்த்தையும் பேசாமல் போயிட்டல்ல. எங்கே உனக்கு பேச்சு நின்று போச்சோன்னு பயந்துதான் அவனை உன்கிட்ட பேச சொன்னேன். ஆனால் என்ன தவிர எல்லார்கிட்டையும் அதே லொடலோட பேச்சு இருக்கும் போலையே என்றான் கிண்டலாக. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.